எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உள்ளதப்பா. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் பிழைக்க பண்ணுகிற தேவன் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக, எங்களை ஆண்டவரே மறைத்து கொள்வீராக. உம்முடைய நாமம் உம்மை வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடு கூட தேவரீர் நீர் பேசுவீராக. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அவர் யார், அவர் எப்படி இங்க இறங்கி வந்தார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், அதை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ முதல்ல ஆதியில என்ன இருந்ததுன்னு சொன்னா வார்த்தை, வேர்ட், வார்த்தை தான் ஆதியிலே இருந்தது. இந்த உலகெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே வேர்டு அதுதான் இருந்தது, வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்க, அப்போ இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை என்பதை குறித்து நாம யோசித்து சிந்திக்கலாம். இந்த வார்த்தையில அதிகமான வல்லமை, இந்த வார்த்தையில அற்புதங்கள். இந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கிறதுல ஒரு 3-4 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுல வார்த்தை யாருன்னு சொன்னா தேவன், அவர் தான் காட். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ அந்த வேர்ட் யாருன்னு சொன்னா அவர் தான் தேவன், அவர் தான் கடவுள். அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தையின் மூலமாக அவர் இந்த எல்லா உலகத்தையும் அவர் படைத்தாராம். இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், வேர்டு தான். ஆனா அந்த வேர்டுனால அவர் எல்லாத்தையும் படைத்தார். அண்ட சராசரங்களையும் அவர் படைத்திருக்கிறார். வசனம் யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கலாமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, இந்த உலகமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ இந்த வார்த்தை, அந்த வார்த்தை யாருன்னு சொன்னா அவர் தான் காட், அவர் தேவன். அந்த வார்த்தையில ஜீவன், அந்த வார்த்தையில எல்லாம் உண்டாக்கக்கூடிய அந்த
ஒரு ஜீவன் அதுக்குள்ள இருந்தது. ஏனென்றால் அதுதான் கடவுள். அவர்தான் தேவனாய் இருந்தார். சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். பார்த்தீங்கன்னு சொன்னா வார்த்தையினால, அவருடைய வாயின் சுவாசத்தினாலேயும் அவர் சர்வ சேனையை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி சங்கீதம் 33:6 நம்ம பார்க்கலாம். வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தையில் அவ்வளவு ஒரு வல்லமையை பாருங்க. அந்த வார்த்தையில எல்லாவற்றையும் ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் தான் தேவன், அவர் கடவுள், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும். அந்த வார்த்தை நம்மை குணமாக்கும். அவருடைய வார்த்தை பிசாசை ஜெயித்த அந்த வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்கு வழி காட்டும். அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும். அவருடைய வார்த்தையில மனம் மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த வார்த்தை என்னும் அந்த மன்னாவை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் இறங்கி கொடுத்தாரே, வானத்திலிருந்து அந்த மன்னாவை பொழிந்தருளினாரே, அது அந்த வார்த்தை என்கிற ஒரு மன்னாவை ஆண்டவர் அனுப்பி மக்களை திருப்தியாக்கினார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அந்த வார்த்தை அப்படியே ஜீவ அப்பமாக நமக்கு அவர் இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை அதுதான் தேவன், அதுதான் கடவுள். வார்த்தையினால அவர் பாருங்க, விசுவாசத்தினால அந்த வார்த்தையினால எல்லாரும் பிழைப்பான் என்று சொல்லி கூட வாசனத்துல நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வார்த்தையில ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகள் எல்லாம் ஓடி போகும். இன்றைக்கு நம்முடைய கரத்துல வேதாகமத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது என்னது? அது வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை. அது யார்? அவர் தான் கடவுள், தேவன். நம்முடைய கரத்துல ஒரு வேதாகமம் இருக்குதுன்னு சொன்னா அதுதான் ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனாக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல் ஷடாய். ஏன்னு சொன்னா எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிற கிருபை, சத்தியம் அவர் நிறைந்தவராய் இருந்தார். அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிற ஆற்றல் உடையவராய் இருந்தார். ஆகையினால தான் அவருக்கு பேரை சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல் ஷடாய் தேவனாக அவர் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது அவருடைய பெயரை இம்மானுவேல், அவருடைய பெயர் இயேசு, அவருடைய பெயர் இரட்சகர். அப்படியாக அவர் நமக்குள்ள அவர் இறங்கி வந்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் இரட்சகராக இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக இம்மானுவேலாய் அவர் இறங்கி வந்தார். அந்த வார்த்தை தான் அது யார் என்றால் அவர் தேவன். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை யார் என்று சொல்லி பார்த்தா என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா வார்த்தை முதலாவது யாருன்னா தேவன். இரண்டாவது வார்த்தை என்ன என்று பார்த்தோம் என்றால் அதுதான் லைஃப், ஜீவன். ஜீவன் அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. பாருங்க, அவருக்குள் அந்த ஜீவன், அந்த வார்த்தையில தான் ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் தாங்க ஜீவன். அவர் ஜீவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஜீசஸ் சொன்னது என்னன்னா, யோவான் 10:10 பாருங்க, திருடன் வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த பிசாசானவன் அவன் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். எதை திருடுறதுக்கு வர்றான், எதை கொல்றதுக்கு வர்றான்? நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த அந்த ஜீவனை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆத்துமாவை அவன் திருடும்படியாக, கொல்லும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக பிசாசானவன் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவானவர் எதற்காக வந்தார் என்றால், நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அப்ப ஜீசஸ் யார்? அவர் தாங்க ஜீவன். அவர் தான் ஜீவன். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? மண்ணினாலே ஆதாமை உருவாக்கினார். ஒரு மண்ணினால அவனை படைத்தார். அப்புறம் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அப்போ அவனுக்குள்ள ஜீவன் உண்டாயிற்று. மனிதன் வந்து ஜீவாத்மாவானான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த காட், அந்த வேர்டு வந்து ஜீவன். அவர் என்ன பண்ணாராம்? தன்னுடைய சுவாசத்தை ஊதினாராம். மனுஷனுக்கு ஜீவன் வந்துருச்சு. அப்போ அந்த வேர்டு தான் ஜீவன். அப்போ மனுஷனானா, அவன் ஜீவனானா. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் அந்த சுவாசம் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, இலவசமாய் கொடுத்தது. அப்படியே ஜீவ ஆத்துமாவானான். அது நமக்குள்ளாக அந்த ஆத்துமாவையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமாவை ஆண்டவர் அது விலையேறப்பெற்ற ஒரு ஆத்துமாவாக நமக்குள்ளே இதை வச்சிருக்கிறார். ஆகையினாலதான் பிசாசானவன் பார்க்கிறான், அந்த ஆத்துமாவையும் அழிச்சிடணும், அந்த ஜீவனையும் அழிச்சிடணும்னு சொல்லி அவை ரொம்ப செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதற்காகத்தான் இயேசு சுவாமி இறங்கி வந்தார். வந்து பிசாசை அழிக்கும்படியாக, நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக, அது பரிபூர்ணப்படும்படியாக அவர் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள் ஊதினார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னா, இயேசு சுவாமி வந்து தன்னுடைய ஜீவனையே மனிதனுக்காக அவர் கொடுத்து விட்டார். அவர் சிலுவையிலே தன்னையே கொடுத்தார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். எவ்வளவு அன்பு பாருங்க! அந்த வார்த்தை, அவர்தான் ஜீவன். அந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜீவன் அது இலவசமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அது விலையேறப்பெற்ற ஆத்துமாவாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மீட்கும்படியாக, அதை ரட்சிக்கும்படியாக, பிசாசினிடத்திலிருந்து பாதுகாக்கும்படியாகத்தான் இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று அந்த வசனம் உண்டு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப பாருங்க, நமக்குள்ள ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது யாருன்னு சொன்னா குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவனா. அப்ப நீங்க கேட்கலாம், மற்றவங்க எல்லாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அது என்னது? எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த ஜீவனை அவர் கொடுத்தார். ஆனா யார் வந்து ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அந்த குமாரனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அவங்களுக்குள்ள அந்த ஜீவன் வந்து அப்படியே தங்கி இருக்குது. அந்த ஜீவன் வந்து அது உயிர் பெற்றதாக இருக்கிறது. அந்த ஆத்துமா வந்து உயிர் பெற்றதாக இருக்கிறது. ஆனா மற்றவங்க வந்து அந்த ஆத்துமாவில் அவங்களுக்கு வந்து ஜீவன் இருக்காது.
அந்த ஆத்துமா உண்டு, ஆனா அதுல ஜீவன் இருக்காது. அந்த சில பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி சில ஆத்துமாக்கள் குமாரன் இல்லை என்றால் அந்த ஆத்துமா நன்றாக சுகித்திருக்க முடியாது. அந்த ஆத்துமா அப்படியே மரித்து போன நிலைமையில தான் இருக்கும். அதனால தான் அந்த வசனத்துல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்னைக்கு ஏசப்பா குமாரன் நமக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா நமக்கு அந்த ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அந்த சுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அந்த ஆத்துமாவை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஜீவன் இருக்காது. நம்ம அப்படியே ஏதோ ஒரு சாதாரண மனிதனாக அப்படியே நம்ம அலைஞ்சு கொண்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் குமாரனாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஜீவன் பெற்றவர்களாக, நாம் உயிர் பெற்றவர்களாக, ஆவிக்குரிய எழுச்சி பெற்றவர்களாக, அந்த ஆத்துமாவுல ஒரு எழுச்சி உண்டானவர்களாக நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கிறது, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் யோவான் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார். நம்முடைய ஆத்துமா வாழணும். நம்முடைய ஆத்துமாவில் அந்த குமாரன், அந்த வேர்டு, அவர்தான் ஜீவன், அவர்தான் குமாரன், அவர் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம சுகித்திருந்து நாம் முன்னேற முடியும். இது உலக பிரகாரமாக நாம் இந்த உலகத்துல வாழுகிற அந்த ஜீவன், அந்த சுவாசத்தை குறிக்குது. இரண்டாவது ஒரு காரியம் என்னதை குறிக்குதுன்னு சொன்னா நித்திய ஜீவன். அவர் ஜீவனையும் தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு இலவசமாய் நித்திய ஜீவனையும் அவர் தந்திருக்கிறார். அந்த குமாரனில் அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். வாசிக்கலாமா? 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அப்போ நித்திய ஜீவன், நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஜீவனையும் தந்திருக்கிறார். நம்ம மரித்த பின்பு மறுமையிலே நாம் வாழும்படியாக அந்த நித்திய ஜீவனையும் இயேசு, அந்த குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த நித்திய ஜீவன் எதுல இருக்குதா? அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. அதுதான் ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் அவைகள் பரிபூர்ணப்பட. எப்படி பரிபூர்ணம் அடையும்? நித்திய ஜீவனை கொடுத்து நமக்கு அவர் பரிபூர்ணமான ஒரு ஜீவனை அவர் நமக்கு தந்தருளும்படியாக இந்த உலகத்திலே இயேசு சுவாமி இறங்கி வந்தார். பாருங்க, அவர் நமக்கு ஜீவனை மட்டுமல்ல, அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நாம் அவரோடு கூட வாழும்படியாக அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் யோவான் 3:16 பார்த்தா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி, குமாரனை தந்தருளினார். அவர் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார். வார்த்தை, வார்த்தை யாரு? அவர்தான் கடவுள், காட். இரண்டாவது வார்த்தை, அது யார்? அதுதான் ஜீவன், அதுதான் லைஃப். அந்த வார்த்தையில தான் அந்த லைஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரட்சிப்பு, ஆண்டவர் அந்த நம்முடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக குமாரனாய் இறங்கி வந்தாரே, பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார், இழந்து போனதை தேடும்படியாக வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார், நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கும்படியாக வந்தார். இன்றைக்கு நமக்கு அந்த ஜீவனையும் அந்த நித்திய ஜீவனையும் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து குமாரன் ஆகிய அவர் நமக்கு அதை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப அந்த வார்த்தை யார், என்ன என்று சொல்லி பார்த்தால் லைட், ஒளி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றாக புரியும் நினைக்கிறேன். ஆதியில வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை யாருன்னா கடவுள், காட். இரண்டாவது வார்த்தை அதுதான் லைஃப். மூன்றாவது வார்த்தை அதுதான் லைட், ஒளி. அவருக்குள்ளதான் அந்த ஒளி. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குதாம். ஹல்லேலூயா. ஒரு ஒளி வந்த உடனே இருள் அகன்று போகிறது. ஒரு வீடு, ஒரு ரூம் இருட்டா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லைட்டை போட்டா போதும், அந்த இருள் எங்க போகுதுன்னு தெரியாது, உடனடியாக அது டிஸப்பியர் ஆயிரும். அதே மாதிரி தான் ஜீசஸ் இந்த வேர்ல்டுல அவர் இறங்கி வந்தார் பாருங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ஏனென்றால் அவர் தான் லைட். அந்த வார்த்தை அவர் தான் லைட்டாக இறங்கி வந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிச்சுதான், இருளிலே பிரகாசித்தது. ஜீசஸ் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அவர் சொன்னார், நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அது மட்டுமல்ல, அவர் நம்மையே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்றினார். கடைசியில ஜீசஸ் சொன்னார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நம்மை உலகத்துக்கு ஒளியாக அவர் மாற்றும்படியாக ஜீசஸ் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, அவர் தான் ஒளி, லைட். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கிட்டத்தட்ட இயேசு சுவாமி பிறப்பதற்கு 400-500 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறார். பாருங்க, அந்த தீர்க்க தரிசனத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில இருக்கிறவங்க மேல அவருடைய வெளிச்சம் பிரகாசிச்சுதான். இன்னைக்கு பீல் மக்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா மரண இருளில இருந்தாங்க, அவங்க இருளில இருந்தாங்க, அந்தகாரத்துல இருந்தாங்க, பிசாசின் பிடியில இருந்தாங்க. விடுவிப்பதற்கு யாருமே கிடையாது. ஐயோ, இருள் அவர்களை ஆட்கொண்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் இருள் தான், ஒரு வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. எப்பனாலும் மந்திரவாதி தான், எங்க பார்த்தாலும் பில்லி சூனியங்கள். வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்படியே அழுக்கு துணி, அப்படியே குடிசை வீட்டில் அவங்க எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. போய் பார்த்தோன்னு சொன்னா நமக்கே வேதனையா இருக்கும். இந்த மக்களை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அந்தகாரமா, பிசாசுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சம் கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அது மட்டுமல்ல, 40 வருடங்களுக்கு 38 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு, இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவாகிய ஒளியை கொடுக்கும்படியாக அவர் எங்களை அனுப்பி வைத்தார். பாருங்க, வந்து பேசினாரே, இந்த மக்களிடத்துக்கு போங்க, இந்த ஜாதியை உங்களுக்கு தருவேன், உங்கள் மூலமாக என்னுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அந்த 38 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பீல் மக்கள் மத்தியிலே வந்து இயேசு என்கிற ஒளியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மக்கள் எவ்வளவு அழகாக வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மிந்தி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல லைட் கூட இருக்காது. ஈவினிங் ஆயிட்டுனா இருட்டு தான். எல்லா வீட்லையும் சிம்னி தான் பொருத்தணும், சிம்னியும் வைக்க மாட்டாங்க யாருமே, வெளிச்சமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஆண்டவர்
நமக்கு எவ்வளவோ ஜெபம் பண்ணி எல்லா இடங்கள்ல லைட் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து கிராமங்கள்ல வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அவங்களுடைய உள்ளம் பிரகாசிச்சது, அவங்களுடைய இடமும் பிரகாசிச்சது. இன்னைக்கு அவங்களுடைய வீடுகள் எல்லாம் பிரகாசிக்குது. ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவை ஆண்டவர் பிரகாசிக்கும்படியாக கிருபை பண்ணினார். இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல அவ்வளவு அவங்க சந்தோஷமா கொண்டாடுறாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்குது. எல்லா இடத்துலையும் ப்ரோக்ராம்ஸ் வச்சு டிஜேன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய நல்ல மியூசிக் போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு பயங்கரமா ஆடுவாங்க. அவங்க அப்படியே ஆடி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. ஒரு காலத்துல பிசாசுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீசஸ்காக அவங்க எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்க உள்ளத்துல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாங்க. மரண இருளின் இதுல இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு மேல அந்த வெளிச்சம் பிரகாசிக்குது. அவங்க இன்னைக்கு ஜீசஸ் எங்க உள்ளத்துல வந்தார், எங்களுக்கு சந்தோஷம் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவர்தான் லைட், அவர்தான் இறங்கி வந்தார். ஆதியாகமத்துல 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தை படைக்கும் போது எதை படைத்தார் தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஏன்னு சொன்னா, இந்த பூமியில எல்லாமே இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, இருளா இருந்தது. முதல்ல வெளிச்சத்தை தான் உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரு? அவர்தான் வெளிச்சம், அவர்தான் லைட். அவர் இந்த உலகத்தை உண்டாக்க சித்தம் கொண்ட உடனே அவர் அந்த வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னார். முதல்ல அது வெளிச்சம் வந்தது. அதேபடிதான் ஜீசஸ் பிறந்த உடனே வானத்துல ஒரு பெரிய நட்சத்திரம், ஒரு பெரிய நட்சத்திரம் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய நட்சத்திரம், அதை பார்க்கறாங்க எல்லாரும். இது என்ன நட்சத்திரம்? ஒரு விசேஷமான நட்சத்திரம், மிகவும் பிரைட்டா இருக்குது. எல்லாரும் பார்க்கறாங்க. அவர் யார்? அவர் தான் லைட். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சமாக அவர் இறங்கி வந்தார். அதற்கு அடையாளமாகத்தான் அங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை எல்லாரும் பார்த்தாங்க. இன்னைக்கும் எல்லா வீடுகள்லையும் ஸ்டார் தொங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்? ஜீசஸ் லைட். அவர் முதல்லையும் பழைய ஏற்பாட்டில் வெளிச்சத்தை தான் உண்டு பண்ணாரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிறக்கும் பொழுதும் அந்த ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டு எல்லாரும் ஆனந்தமாய் சந்தோஷம் அடைந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிமியோன் அவர் அந்த இயேசு பாலகனை கையில ஏந்தி அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் பாருங்க. அது லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்துல இருக்குது. அவர் என்ன சொன்னாரு? இந்த குழந்தையை பத்தி சொல்றாரு. இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறத பார்க்கலாம். இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக ஆண்டவர் இந்த குழந்தையை அனுப்பி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் கூட அந்த இயேசப்பாவை பத்தி அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களை அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக சொல்லி இந்த வசனம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். அது ஆச்சரியமான ஒளி அவர்தான். அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அந்த காலத்துல இருந்தவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வரவழைச்சாராம். அந்த காலத்துல இருந்து நீ ஒளியின் இடத்துக்கு வான்னு சொல்லி உங்களை அழைத்தவர். அவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி பேதுருல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். நம்மளை அந்த காலத்தில் இருந்து நம்மை ஆண்டவர் ஒளிக்கு கொண்டு வந்தார். அதுதாங்க ஒரு பெரிய ஒரு அற்புதம். இந்த உலகத்தின் அதிபதி, அந்த அந்தகாரத்தின் லோகாதிபதி என்ன பண்றான்னு சொன்னா, மனுஷனுடைய
ஆத்துமாவை, அந்த மன கண்களை என்ன பண்ணி இருக்கிறானா, குருடாக்கி வச்சிருக்கிறான். தெரியாது வெளிச்சம் என்னது, அப்படியே இருளிலே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கி வைக்கப்பட்டிருக்கு. அத வசனத்துல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல நம்ம அழகா இருக்குது, அதுல பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இந்த உலகத்தின், அந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் யார்? பிசாஸ். அவன் என்ன பண்ணுனான்னு சொன்னா, புறஜாதிகளுக்கு அந்த சுவிசேஷத்தின் ஒளி செல்லாதபடிக்கு அவர்களுடைய மனதை என்ன பண்ணானா, குருடாக்கி வச்சிருந்தானா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்ப ஜீசஸ் வந்து நம்முடைய இருதயத்துல பிரகாசிச்சாராம். ஆனா பிசாசு வந்து நம்முடைய மனதை என்ன பண்ணி வச்சிருந்தானா, குருடாக்கி வச்சார். அப்ப ஜீசஸ் யார்? அவர் தாங்க லைட். அவர் வந்து நம்முடைய உள்ளங்களை பிரகாசிக்க பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம்? நம்முடைய உள்ளத்துல ஒரு நாள் இயேசு வந்தார். அந்த ஒளி, அந்த அறிவாகிய ஒளி நம்முடைய உள்ளத்திலே தோன்றும் பண்ணும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார். உங்கள் உள்ளத்திலே அவர் வந்து உதித்தார். உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஆகையினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளும் அந்தகாரத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நம்மை தேடி இயேசு வந்தாரே, அவர் தாங்க லைட். உங்க வாழ்க்கையில பிரகாசித்தார். அந்தகார லோகாதிபதியை அழித்து வீழ்த்தினார். நம்முடைய உள்ளத்திலே பிரகாசித்தார். நம்மை பிசாசு குருடாக்கி வைத்திருந்த அந்த மனக்கண்ணை அவர் பிரகாசிக்க பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ மிஷனரி ஸ்தாபனங்கள் வந்து எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்யறாங்க. அந்த காலத்துல பிழையில இருக்கிற மக்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக எவ்வளவா இரவும் பகலும் ஊழியம் செய்து இன்னைக்கு எத்தனோருடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்திருக்கிறாங்க. நம்மை தேடி வந்த மிஷனரிகள், அவங்களுக்காக நன்றி செலுத்தணும். நம்முடைய பகுதியில எத்தனை மிஷனரிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையே இந்த இடத்துல ஊற்றி விட்டார்களே, அவர்கள்லாம் வந்து நமக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. அந்த ஒளியை சொன்னாங்க. ஆண்டவருடைய சீஷனாகிய தோமா நம்முடைய நாட்டிற்கு வந்து அந்த ஒளியை அவர் கொடுத்தார். ஜீசஸ் அந்த ஒளியை நமக்குள்ள பிரகாசிக்க பண்ணினாரே. இன்றைக்கும் அந்த ஒளியத்தை ஆண்டவர் தொடரும்படியாக கிருபை பண்ணி இருக்கிறாரே. இன்னைக்கு பீல் மக்கள் மத்தியில எவ்வளவு அந்தகாரங்கள் ஆண்டவர் பிரகாசிக்க செய்தாரே. நீ பார்த்தீங்கன்னா அவங்க பிரைட்டா இருக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமாய் விலை உயர்ந்த நல்ல ஆடைகளை எல்லாம் வாங்கி அவங்க அணிகிறாங்க. வீட்டில் லைட் பொருத்தப்படுது. பாருங்க எவ்வளவு பிரகாசம். லைட் சர்ச்சஸ்லாம் அழகாக கலர்லாம் அடித்து அவங்க நல்ல டெக்கரேஷன் பண்ணி லைட்டை போட்டு அவங்க அந்த பிரகாசமான அந்த ஒளியில ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார்னு சொல்லி ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். இப்ப கடைசியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா? முதலாவது வார்த்தை வந்து தேவன், இரண்டாவது வந்து வார்த்தை வந்து ஜீவன், மூன்றாவது வந்து வார்த்தை வந்து அது லைட். கடைசியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த வார்த்தை என்ன ஆச்சுதுன்னா இயேசுவாக
அவர் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாக மாறி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக இறங்கி வந்தார். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எப்ப அந்த வார்த்தை பாருங்க, யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த வார்த்தை தேவனா இருந்தார். வார்த்தை ஜீவன், வார்த்தை லைட். இப்பவும் அடுத்தபடியாக அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த காட் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக ஜீசஸ் என்கிற பெயர்ல அவர் மாம்சமாகி அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் இறங்கி வந்தார். கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அவர் மாம்சமாகி ஒரு குழந்தையாக, பாலகனாக அவர் கன்னியின் வயிற்றிலிருந்து அவர் பிறந்தார். தேவன் அவரை அனுப்பி வைத்தார். அந்த வார்த்தை மாம்சமாக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவரை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தை மாம்சமானது மட்டுமல்ல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இன்னைக்கு ஜீசஸ் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? அப்போ நமக்குள்ள தேவனுடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நிலைத்து நிற்க வேண்டும். ஜீசஸ் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? நமக்குள்ள தேவ கிருபை, அது மட்டுமல்ல அவருடைய சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். அதுதாங்க அடையாளம். இயேசு சுவாமி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் நமக்கு தேவனுடைய கிருபையும் நமக்குள்ள அவருடைய சத்தியமும் நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் அடையாளம். அவர் அப்படித்தான் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அது பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்ததாம். பாருங்க, அது குமாரன் அவர் நம்மிலே மகிமைப்படும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சம், அதை தான் ஜீசஸ் சொன்னார், என்னுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கணும், என்னை நினைவு கூறும்படி அதை செய்யணும், இது என்னுடைய சரீரம். அதை சாப்பிடும் பொழுது, அந்த ஹோலி கம்யூனியன் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம பிழைப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர்தான் வார்த்தை, அவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த சரீரம், அவர் இறங்கி வந்தார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சரீரத்துல வல்லமை, நம்மை பிழைப்பூட்டுகிற அந்த வல்லமை. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாராம். அது ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லி கொலோசியர்ல பவுல் எழுதுறத நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்துறார். இந்த ஜீசஸ் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரே, அந்த மகிமையின் ரகசியம், அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி
நம்மை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி, மற்றவர்களுக்கு நாம் ஒளியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை அவர் மாற்றி, அவர் நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறாரா. அதுதான் ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். இன்னைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா. அந்த வார்த்தை மாம்சமானதே, அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததே. அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே. நம்முடைய எதிர்காலமே அவர்தான், நம்முடைய வாழ்க்கையே அவர்தான், இம்மட்டும் நடத்தினவரும் அவர்தான், இனிமேல் நடத்த போகிறதும் அவர்தான். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஜீசஸ்க்கு நாம் இடம் கொடுப்போமா? நம்முடைய உள்ளத்திலே இடம் உண்டா? ஆண்டவர் நம்மை தேடி வந்தாரே, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உனக்கு வெளிச்சத்தை தரும்படியாக, உன்னை பிரகாசிக்கும்படியாக, பிசாசின் அந்த கரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் பரலோகத்தை துறந்து பூலோகத்திற்கு வந்தாரே. வந்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவர் மகிமையின் ரகசியம் அவர் இறங்கி வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. அவருக்கு இடம் உண்டா? ஜீசஸ் பிறந்த நாட்கள்ல அந்த நேரத்துல ராஜாவுடைய கட்டளை பிறந்தது. எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துல போய் அவங்களுடைய நேம் பதிவு செய்ய வேண்டும். மரியாளும் யோசேப்பும் அப்படியே அவங்க போறாங்க, கால்நடையாக நடந்து போறாங்க. கழுதையில அவங்க வந்து டிராவல் பண்ணி போயிருந்திருக்கலாம், ஆனால் நடக்கணும். அவங்க இருந்த இடத்துல இருந்து அவங்க தங்களுடைய இடங்களுக்கு போறாங்க. எத்தனை நாட்களாக நடந்திருக்கிறாங்க. அப்படியே நடந்து நடந்து போறாங்க. பெத்லகேம் வரும் பொழுது மரியாளுக்கு பிரசவ வேதனை உண்டாயிற்று. இடமில்லை, எங்கே செல்வது? ஐயோ, குழந்தை பிறக்க வேண்டுமே, இடமில்லையே, எங்க செல்வது? இங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு இடத்துலயும் இடம் இல்லை. சத்திரத்துல வந்தாங்க, அங்கேயும் வந்து கேட்கிறாங்க. சத்திரத்துல இடமில்லை என்று அந்த சத்திரக்காரன் சொல்லிவிட்டான். ஆனால் சத்திரத்துல முழுவதும் பீப்புள் இருக்கிறாங்க. உலகத்தாரால, எல்லா உலகத்தாரால அந்த சத்திரம் நிறைஞ்சு இருக்குது. ஆனால் ஜீசஸ்கோ அந்த சத்திரத்துல இடமில்லை பிறப்பதற்கு. இந்த சத்திரக்காரன் இடமில்லை என்று சொல்லிவிட்டான். இந்த உலகத்தையே படைச்சது அவர்தான். சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆனால் அந்த இயேசுவானவர், அந்த கடவுள் தேவன், அவர் பிறப்பதற்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு கஷ்டம். வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா, அங்க இடம் இல்லைங்கிறதுனாலதான், சத்திரத்துல இடம் இல்லை என்பதனாலதான் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருந்தார்கள். வாசிக்கலாமா? லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். சத்திரத்திலே இடமில்லாதபடியினால அந்த ஜீசஸ எங்க வைக்கிறது? பிள்ளை இப்போ பிறந்திருக்கு. அந்த மாட்டு தொழுவத்துல அங்க கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க. துணியில சுற்றி முன்னணையில கிடத்தினாங்க. இடமில்லை சத்திரத்துல. என்ன செய்வது? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அப்படித்தான். இயேசுவுக்கு நம்ம இடம் கொடுப்பதே இல்லை. இடம் கொடுப்பதே இல்லை. பேருக்கு நம்முடைய பேரண்ட்ஸ் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால இவங்களும் கிறிஸ்தவங்களாவே இருப்பாங்க. ஆனா இயேசுவுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடுவாங்க. நம்முடைய உள்ளத்தை அவர் தேடுறாரு. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல அவர் பிறக்கணும்னு விரும்புறாரு.
இன்னைக்கு சத்திரத்துல இடமில்லை என்று சொல்லிவிட்டாங்களே. பிள்ளைய அப்படியே துணியில சுற்றி முன்னணியில கிடத்தி வச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சுது. தூதர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி சொன்னாங்க, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம், சீக்கிரமா போய் பாருங்க, அவர்தான் இன்றைக்கு தாவீதின் ஊர்ல இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், நீங்க போய் பாருங்கன்னு சொன்னதுதான். உடனே அந்த மேய்ப்பர்கள்லாம் எழும்பி அந்த ஜீசஸ், அந்த பாலகனை பார்க்கும்படியாக அவங்க எல்லாரும் வர்றாங்க. வந்து அந்த இயேசு பாலகனை, அந்த முன்னணியில் கிடத்தி இருக்கிற அந்த பாலகனை பார்த்து அவரை தரிசித்து அவருக்கு முன்பதாக வணங்கி அவங்க ஆடி துதிச்சு எல்லாருக்கும் பிரசித்தம் பண்றாங்க. இதை பார்க்கும்போது அந்த சத்திரக்காரன் இருக்கிறான் அல்லவா, அவனும் அங்கதான் இருந்திருக்கான். அவன் அப்படியே பார்க்கிறான், ஐயோ இது யாரு, இந்த பிள்ளைக்கு நான் இடம் கொடுக்கலையே, இந்த சத்திரத்துல இடமில்லை என்று நான் சொல்லிவிட்டேனே, இந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தை, இது மிகுந்த ஒரு அற்புதமான குழந்தையாக எல்லாம் தெரிகிறது, இந்த பிள்ளை ஒரு விசேஷித்தமான குழந்தை அல்லவா, ஐயோ நான் இடம் கொடுக்கவில்லையே, இந்த குழந்தையை பற்றி இந்த மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணாங்களே, அவங்க சத்திரத்தில் இருந்த எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணிட்டாங்க, வெளியில அவங்க பூரா முழுவதும் பெத்லகேம்ல எல்லா இடத்துலயும் பிரசித்தம் பண்றாங்க. இந்த சத்திரக்காரனு கேட்கிறான், என்னது என்னதுன்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, தூதர்கள் வந்தாங்க, தூதர்களுடைய சேனை வந்தது, அவங்க எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க, இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாதுங்க, இது யார் தெரியுமா, இவர்தான் இரட்சகர், இன்னைக்கு தாவீதின் ஊரில உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர்தான் இரட்சகர். இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை கிடையாது, அது ரட்சிக்கிற தேவன். அந்த சத்திரக்காரன் யோசித்து பார்க்கிறான், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இரட்சகருக்கு நான் இடம் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அவன் உள்ளத்துல வேதனை அடைஞ்சிருப்பான். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சாஸ்திரிகள் வர்றாங்க, அவங்களும் வந்து அந்த பிள்ளைய அப்படியே வணங்குறாங்க, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கிலே கண்டோம் என்று சொல்லி சாஸ்திரிகளும் வந்து அவரை பணிகிறாங்க. அப்ப அவங்க பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா பொண்ணெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களே, அது எப்படி, அப்ப அது யார், அவங்க சொல்றாங்க சாஸ்திரிகள் எல்லாருக்கும். அவங்க சொன்ன காரியம் என்னதுன்னு சொன்னா, இவர் வந்து ராஜா, இவர் ராஜா பிறந்திருக்கிறார். ஒரு ராஜாவை பார்ப்பதற்கு வெறும் கையோட யாருமே போக முடியாது, ராஜாவுக்கு சாதாரணமான கிஃப்டும் கொடுக்க முடியாது. ஆகையினால தான் அவங்க விலையுயர்ந்த பொருட்களை கிஃப்டா கொண்டு வந்தாங்க. அவங்க பொண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க, வெள்ளை போளம், தூபவர்க்கம், அதெல்லாம் வந்து விலையேறப்பெற்ற சாமான்கள். அதை கொண்டு வந்து அவங்களுக்கு படைக்கிறாங்க. படைச்சு அந்த குழந்தையை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். அப்போ அதெல்லாம் அந்த சத்திரக்காரன் கேள்விப்பட்டு அவன் பார்த்து அவனுக்குள்ள என்ன, அவனுடைய நினைவுல என்ன வந்திருக்கும்னு சொன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு நான் என்னுடைய சத்திரத்துல இடம் கொடுக்காம போயிட்டேனே, இவர் ஒரு இரட்சகர், இவர் ஒரு ராஜா, இவங்களுக்கு நான் இடம் கொடுக்கலைன்னு சொல்லி அவனுடைய உள்ளத்துல அதிகமா அவன் வேதனை அடைந்திருப்பான். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய மத்தியிலேயும் நிறைய மக்கள் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், ஆனால் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்முடைய உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்துல இயேசு இருந்தால் என்றால் நாம் உண்மையான கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாட முடியும். பாருங்க, இன்னைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்துல, அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்காதபடிக்கு நாம் உலகத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு இருந்தால் நம்முடைய உள்ளத்துல அந்த மகிமையின், நம்பிக்கையின் அந்த ரகசியம் அவர் இருக்கவே முடியாது. உலகத்துக்கு இடம் கொடுத்து சத்திரத்துல
இடம் இருந்துச்சு. பாருங்க, சத்திரத்துல என்னன்னு சொன்னா உலகத்தாருக்கு இடம் இருந்துச்சு, ஆனா இயேசுவுக்கு இடம் இல்லை. அப்ப அந்த சத்திரத்துல உலகத்துக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிறாங்க, ஆனா இயேசுவுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடத்தை கொடுக்கிறோம், ஆனா ஜீசஸ்க்கு இடம் கொடுக்கறது இல்லை. சிலர் ஒரு 80% கொடுப்பாங்க, ஒரு 20% வச்சுக்கிடுவாங்க. உலகம் வேணும் விட மாட்டாங்க. 100% இயேசுவுக்குன்னு சொல்லி இடத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனா முழுத்தையும் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அவர் சொல்றார், உன் உள்ளத்துல நான் மகிமை நம்பிக்கையாக நான் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராக நான் உனக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு இடம் தருவாயா? கொஞ்சம் வச்சிருக்கீங்களா, அதையும் நீ எடுத்து போட்டுறே. முழுமையாக இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சத்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது சத்திரம் உங்க உள்ளம்தான். அந்த உள்ளத்துல இடம் கொடுக்கணும். ரெண்டாவது சத்திரம் என்று சொல்லும்போது உங்களுடைய வீடு. உங்க வீட்டுல அவருக்கு இடம் கொடுக்கணும். உலகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நிறைய உலகப்பிரமான காரியங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம உலகத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு முழு இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுடைய அந்த சத்திரம் என்றால் அது நம்முடைய சபையை குறிக்கும். நம்முடைய சபையில ஆண்டவருக்கு முழுமையாக நாம் இடத்தை கொடுக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய அந்த சத்திரம் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இடம், நம்முடைய பிளேஸ். அங்கேயும் நம் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுப்போமா? நாம் அவருக்கு முழுவதும் திறந்து கொடுப்போமா? அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். நாம் அவருக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே தங்கி இருப்பார். 2024 அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பார். அவர் உங்களை வெளிச்சமாக, மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, அவர் மற்றவர்களுக்கு உங்களை ஒரு சாட்சியாக அவர் நிறுத்தும்படியாக அவர் நம் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு நாம் இடம் கொடுப்போமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. Hallelujah. Rishatana katula raba shantala matura bakala raba duribikatala karababa shababa dubada ladara baba rikaba dunama shababa dula badara baba. ஹalleluya. எல்லாரும் அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய உள்ளத்துல முற்றிலுமாய் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? இடம் கொடுத்திருக்கிறோமா? வீட்டுல முற்றிலும் இடம் உண்டா? வீட்டில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறிவிட்டார்களா? ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறார்களா? உங்க பகுதியில இருக்கிறாங்களா? உங்க சபையில எவ்வளவு பேர் வர்றாங்களே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அந்த பாரம் உண்டா? அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நமக்கு ஒளியை கொடுக்கும்படியாக, நம்மை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைய பண்ணும்படியாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறாரே. ஹோரி விஷக்க ரம துணி மிக்கத்த லக்க ரப பாபா
ஷப்பா பாப்பா தூபதலடனர பாப்பா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லார் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. இந்த கடைசி நாட்களிலே 2023 தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மீது இறங்கி வருவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருடைய வீட்டிலே நீங்க வந்து இறங்குங்கப்பா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க, உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புங்க, உம்முடைய மகிமையினாலே நிரப்புங்க, உம்முடைய கிருபையினாலே நிரப்புங்க, உம்முடைய சத்தியத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்கள் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக. You are the light of the world சொன்னீங்களப்பா. எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்றினவரே, எங்கள் மூலமாக உம்முடைய வெளிச்சம் மக்கள் மத்தியிலே பிரகாசிக்கட்டும் அப்பா. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீங்களே ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நாங்க வாழும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். 2024 அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தோடு கூட நாங்கள் பிரவேசிக்கணும் அப்பா. எங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், அவர் மகிமை நம்பிக்கையாக உள்ளே இருக்கிறார், அவர் கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவராய் இருக்கிறார் என்று அந்த எண்ணத்தோடு கூட நாங்கள் 2024 பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், சமாதானத்தை கட்டளையிடும். எஸ் லார்ட் ஜீசஸ். எல்லாருடைய வீட்டிலேயும் தேவனுடைய சமாதானம் இறங்கட்டும், ஆளுகை செய்யட்டும். Let the peace be come down in the name of Jesus. எல்லாருக்கும் உடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. எல்லாரும் உமக்குள்ள மகிழ்ந்து களி கூறட்டும் அப்பா. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே, சந்தோஷமாய் மாறுவதாக. இப்பொழுதே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள இருக்கிறீரே. எங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கட்டும், சுகித்து இருக்கட்டும், சந்தோஷமாய் இருக்கட்டும், சமாதானமாய் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதான காரணர் இறங்கி வருவீராக ராஜா. ஏசப்பா நன்றி அப்பா. ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி. உமக்காக ஊழிய செஞ்சாங்க வருடம் முழுவதும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ப்ரமோஷன் ஒர்க்கரை ஆசீர்வதிப்பீராக. ஆபீஸ் ஸ்டாஃப்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். சுகம் உண்டாகட்டும். யாராவது பலவீனமாய் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. பலவீனங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். in the name of Jesus. thank you Lord Jesus. ஐஸ்வர்யமான தேவன், அவர் மகிமை நம்பிக்கையாக அவர் நமக்குள்ளே இருப்பார். எந்த குறைவும் இருக்காது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நமக்குள்ள எந்த குறைவுகளும் இல்லாதபடிக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே உங்களை திருப்தியாக்குவாராக, திருப்தியாக்குவாராக. கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மழையின் காரணமாக எவ்வளவோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. உம்மாலே கூடும், எல்லாம் கூடும். இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்புவீராக. ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக ராஜா. அந்த வார்த்தை அவர் தேவன், அந்த வார்த்தை அவர்தான் ஜீவன், அந்த வார்த்தை அவர்தான் லைட், அந்த வார்த்தை அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. கிருபையின் சத்தியத்தில் நிறைந்தவர். மகிமையை உமக்கு செலுத்துகிறோம்
எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹோராபா ஷத்த ரமிக்க தரபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹூராபா ஷபாபா துனாமை கத்தல ரிபக்கப்பத்துலர் கரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நாங்க ஒன்றும் இல்லையப்பா, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A bar 323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. 49345675468.